ஒரு லஞ்ச் விளாக் பார்க்கலாமா? டெய்லி தூங்கி எழுந்திரிச்ச உடனே நான் நேராக கிச்சனுக்கு தான் வருவேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க, சரியா? இன்றைக்கி லஞ்ச் லேட்டாக செஞ்சால் போதும், பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் நான் கொடுத்து விட்றேன்னு எங்கள் அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் லேட்டாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு லேசியாக போய் உட்காந்துருந்தேன். ஆனால் திடீர்னு வந்துட்டு இன்றைக்கி ஷட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தாலும் லேட்டாக செஞ்சால் போதும், ஆனால் ஏதாவது அரைக்கணும் அப்படின்னா கரண்ட் இருக்காது. சரி மறுபடியும் உள்ளே போ கிச்சனுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. என்ன செய்யுதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. சரி முட்டை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் பார்க்க ஆரம்பித்தாச்சு. இந்த முட்டை குழம்பு சூப்பராக இருக்கும். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்து அது மிக்ஸி ஜாரில் 1-2 கட் பண்ணிக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 தக்காளி எடுத்து அதுவும் மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து தனித்தனியாக வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எழுந்திரிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து டீ ஆற்றி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு டீயும் வந்து ஆற்றி கொடுத்தாச்சு. ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமேட்டுக்கு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்தி இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து சேர்த்திக்கிங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா வதங்கட்டும். இதுக்கிடையிலே வந்து சாப்பாட்டுக்கு உழ வச்சுருந்தேன், அது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வெங்காயத்து கூடயே நம்மளுடைய தக்காளி அரைச்சி வச்சிருந்ததையும் சேர்த்திக்கலாம். இந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும். பக்கத்து அடுப்புலேயே சாப்பாடுக்கு வச்சுட்டேன். அதுக்கு அரிசியும் வந்து கழுவி போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடயே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை நல்லா போட்டும். அதுக்குள்ளே வந்து சுடுதண்ணியும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கணும். அதுக்குள்ளே இன்னொரு ஆள் இருந்துச்சிட்டாங்க, அவங்களுக்கும் டீ ஊற்றி கொடுத்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி இந்த குழம்புல ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். காலையிலேயே எங்கள் அக்கா தக்காளி சாப்பாடும் இது என்னது காலிஃப்ளவர் 65 வந்து கொடுத்து விட்டாங்க. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலையே வந்து நமக்கு கிடையாது. இன்றைக்கி லீவு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. யாராவது ஒருத்தவங்க இப்படி சமைச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுக்கு லீவுனா எப்படி இருக்கும்? எனக்குலாம் அடிக்கடி இந்த மாதிரிலாம் நடக்கும். உங்களுக்கு எப்பயாவது இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ அரைச்சதுக்கு உண்டான பாத்திரம் மட்டும் இருந்தது, அதுவும் கையோடு வந்து கழுவி வச்சிடலாம். இல்லைன்னா பாத்திரம் மட்டும் நிறையா சேர்ந்துரும். ஸோ வந்து அதை கையோடு வந்து கழுவி வச்சுட்டேன். இப்போ நம்மளுடைய குழம்பு ரொம்ப நல்லா தளன்னு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குழம்புல ஊற்றிக்கலாம். டேரெக்டாக ஊற்றணும் அப்படின்னோம்னா அது வந்து கலங்கி போன மாதிரி ஆயிரும். இப்படி ஊற்றினோம்னா கொஞ்சம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு 6 முட்டை வந்து சேர்த்திருக்கேன். இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னோம்னா சூப்பராக வந்து குக் ஆயிரும். இதுக்கிடையிலேயே சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு. அதுவும் வந்து கஞ்சி வெடிக்கிறதுக்காக வந்து வச்சு விட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் வந்து ரொம்பவே சிம்பிளானது தான். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.